யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடியினால் நாம் அவரை நம்ப வேண்டும். நாம் அவரை என்ன செய்யணும்? நம்பணும். கர்த்தரை நம்புங்கள், அவர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 115 ஆமென் 9, 10, 11 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடயமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடினால் சபை அவரை நம்ப வேண்டும். அவரை நம்ப வேண்டும். மனிதர்கள் நமக்கு ஏதோ ஒரு சில காரியங்களுக்காய் துணை நின்றார்கள் என்பதற்காக நாம் அவர்களை கண்மூடித்தனமாய் நம்புகிறோம். எனக்கு இந்த வேலையில உதவி செஞ்சாங்க பாஸ்டர், எனக்கு அந்த கஷ்டத்துல அவங்க உதவி செஞ்சாங்க, அதனால இந்த நேரத்துல அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாய் சில மனிதர்களை நம்புகிறோமே. மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு நமக்கு ஆபத்து வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்கு அனுகூலமாயிருக்கிற தேவனை நம்புவோம். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 63வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனாலதான் இந்த சூழ்நிலையின் மனிதனையும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் நம்மளால மகிழ்ச்சியோட களிகூற முடிகிறது என்றால் கர்த்தர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடியினால். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களால நம்ம மகிழல, ஆனால் நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனால தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணையினால மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணை நம்மளை களிகூற பண்ணாவிட்டாலும், ஆமென், நமக்கு துணையா எக்காலத்திலும் இருக்கிற தேவனால் நமக்கு ஒரு களிகூறுதல் உண்டு. ஆமென். எனவே ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் சொல்லுகிறார், அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறார். ஆமென். அவரை நம்புவோம், அவரை நம்புவோம். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்புகிறோம், கடைசியில் அவரையும் நம்புகிறோம். அவரையும் நம்புவதல்ல, அவரையே நம்புவது. ஆமென். ஹல்லேலூயா. அவரையும் நம்புவது என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? அதையும் நம்புறேன், இவனே நம்புறேன், அவங்களே நம்புறேன், அதோ கோயில் நம்புறேன், இதை நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன், கூடவே இதே நம்புறேன். இந்த உலகத்துல நம்பிக்கைக்குரியவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அவரை நம்புங்கள், அவர் அனுகூல துணையாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடினால், ஒன்று, நீங்க பயப்படாதீங்க. ரெண்டு, அவரை என்ன செய்யுங்க? நம்புங்க, நம்புங்க. சங்கீதம் 94:17 கூட வாசியுங்கள். சங்கீதம் 94:17 வாசியுங்கள். ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் எங்க வாசமா இருக்கும்? மௌனத்தில் வாசமா இருக்கும். நான் செத்து போயிருப்பேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கலன்னா கர்த்தர் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ மரண கண்ணிகள் நமக்கு நெருங்கி வந்த போது, நமக்கு மரணத்துக்கும் சற்று தூரமே இருந்த போதும் எந்த தீங்கும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு இம்மட்டும் நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் சங்கீதக்காரனை போல, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என்றைக்கோ நான் மௌனத்தில் இறங்கி இருப்பேன், மௌனத்தில் இறங்குறவரோடு வாசமாயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார். இந்த 12ஆம் தேதி இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் பிரதர், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் சிஸ்டர். ஆண்டவருக்காக எடுத்து செய்கிற காரியங்களிலே, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிற காரியங்களிலே, ஆண்டவரை நம்பி செய்கிற காரியங்களிலே அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் அனுகூல துணை, அனுகூல துணை. எனவே என்ன செய்யுங்கள்? அவரை நம்புங்கள்.